வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். நம்ம எல்லாருக்கும் நிச்சயமாக கேடிஎம்மோட மோட்டர் சைக்கிள்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? கேடிஎம் வந்து ஒரு ப்ரீமியம் அண்ட் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான மோட்டர் சைக்கிள்ஸை கொடுக்கறதுல ஒரு சூப்பரான ஒரு பிராண்டு. அவங்ககிட்ட இருக்கிற எல்லா பைக்ஸும் மோஸ்ட்லி யங்ஸ்டார் ஓரியன்டாக, அது இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அதை மாதிரி விஷயங்களோட தான் இருக்கும். இப்போ அந்த லைனப்லன்னு பார்த்தோன்னா ஒரு புது மோட்டர் சைக்கிள்ன்றது ஜாயின் ஆக போகுது. ஆமாங்க, அது என்ன மோட்டர் சைக்கிள்னு கேட்டிங்கன்னா ஒரு 160cc மோட்டர் சைக்கிள். ஆமாங்க, நம்ம கேடிஎம்மோட டியூக்லன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு இப்போ வந்து 160 சீரிஸ்ன்றதை ஆட் பண்ண போகிறாங்க. இதை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு இடத்துல பேசியிருந்தோம். இன்றைக்கி அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அவ்வளோதான் விஷயம். இந்த கேடிஎம்மோட டியூக் 160 வரதுக்கான ரீசன் என்ன, அதுக்கடுத்து இது எதை மாதிரி ரேஞ்சில் வரப்போகுது, அதுக்கடுத்து நம்மளுக்கு லான்ச் எப்போ இருக்குன்ற மாதிரி விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம இதில் பார்க்க போகிறோம். பேட் மெடிச்சு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபுனி ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த கேடிஎம்மோட 160 டியூக் வரதுக்கான ரீசன் என்னவா இருக்குன்னு என்ன கேட்டிங்கன்னா, நான் கெஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்லன்னு பார்த்தோம்னா ஹையர் சிசி ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள்ஸை சூஸ் பண்ணுறதை தவிர்த்துட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு மல்டி பர்பஸாகவும் இருக்கணும், கொஞ்சம் மைலேஜும் நல்லா இருக்கணும், மெயின்டெனன்ஸும் சிம்பிளாக இருக்கணுன்ற மாதிரி மைண்ட் செட்டில் வச்சு கொஞ்சம் ஆல்ரவுண்டர் மோட்டர் சைக்கிள்ஸை தான் எடுக்கிறாங்க. ஐ மீன்ஸ் லோ சிசிலே கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் வெஹிக்கிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போலாம் 125 சிசியில் எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ஐ மீன்ஸ் பார்க்கறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டீசெண்டான அந்த ஒரு 125 சிசி பர்ஃபார்மன்ஸையும் ஆஃபர் பண்ணுது. அந்த வெஹிக்கிள்ஸ்லாம் இப்போ நிறைய பேர் விரும்பி எடுக்கிறாங்க. அது இல்லாமல் இந்த Yamaha MT-15 பற்றி நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். அது வந்து சிசி கம்மி, மைலேஜ் நல்லா தரும், மெயின்டெனன்ஸ் ஒரு அளவுக்கு ரீசனபிளாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். அதோடைய காம்படிட்டரை தான் மெயினாக வந்து கேடிஎம் இந்த வெஹிக்கிளில் லான்ச் பண்ணி இறக்குறாங்கன்றது என்னுடைய கெஸ். ஏன்னா இது வந்து ஒரு 160 சிசி செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மோட்டர் சைக்கிள்ன்றப்ப ஆல்மோஸ்ட் சிசி ரெண்டுத்துக்கும் சிமிலராக வருது. அது இல்லாமல் கேடிஎம்மோடைய ஒரு பில்ட்டில் வருதுன்றப்ப நிச்சயமாக பர்ஃபார்மன்ஸ்ன்றதும் ஒரு அளவுக்கு ஒரு பெஸ்ட் இன் கிளாஸான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் எப்படியும் நீங்கள் வந்து இந்த ஒரு 160 சிசியில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஆல்ரெடி அந்த ஒரு 125 சிசியை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். 125 செக்மெண்ட்லேயே இருக்கிறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் வெஹிக்கிள்னு பார்த்தா அது நிச்சயமாக நம்ம கேடிஎம்மோட 125 சிசி பைக்ஸாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் நிச்சயமாக இந்த ஒரு 160 சிசி செக்மெண்ட்லையும் இப்போ புதுசாக லான்ச் ஆக போகிற இந்த கேடிஎம்மோட வெஹிக்கிள் இருக்குன்றதுல டவுட் இல்லை. அதனால் நீங்கள் இந்த ஒரு 150 to 160 செக்மெண்ட்டில் கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். இந்த வெஹிக்கிள் வந்து கூடிய சீக்கிரத்துலேயே, ஐ மீன்ஸ் இந்த மாதத்துலேயே கூட லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, பட் ஏன்னா ப்ரைஸிங் மாதிரி விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்றது கொஞ்சம் டவுட் தான். எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாகவே கேடிஎம்மோட ப்ரைஸிங்கை விட இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு லைனில் தான் வரும். உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் அதை மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாக எதிர்பார்க்கும்படி இருக்காது. பட்னா பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். கேடிஎம்னு வந்துட்டாலே நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் தான் ஃபஸ்ட்டாக பார்க்கணும். அதுக்கடுத்து பிரேக்கிங் அது மாதிரி விஷயங்கள்லாம் பெஸ்ட்டாக பண்ணுவாங்க. பட் ஃபீச்சர்ஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் கிடையாது தான். பட் இருந்தாலும் ரா பர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு வெஹிக்கிள், அது இல்லாமல் கேடிஎம்னாலே நம்ம ஊரில் ஒரு நல்ல கிரேஸ் உண்டு. அந்த ஒரு விஷயத்துக்கு நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். சரி ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புதுசாக வரப்போகிற இந்த கேடிஎம்மோட டியூக் 160 பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க தான் கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை, see you later.